கண்டிப்பாக சாப்பிட்லாம். நீங்கள் வந்து எக்கு சாப்பிடுங்க, அதே மாதிரி ஃபிஷ் இதெல்லாமே நல்ல சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன், அதில் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அதை டைஜஸ்ட் பண்ணுற லெவலுக்கு உங்கள் பாடியை கூலாக வச்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் தண்ணி அதிகமாக குடிக்காமல் வெறும் இதை மட்டும் சாப்பிட்டீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு தேவையில்லாமல் வந்துட்டு இந்த யூரியா லெவல்ஸ்லாம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹைட்ரேஷன் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது தண்ணிகள் அதிகமாக குடிக்கிறது. கூடவே வந்து இந்த ஜிம் போகிறவங்களாம் வந்து எலக்ட்ரோலைட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு போகணும். அந்த வெயில் என் உடம்புலேயே படாது, வீட்லேயும் ஏசி தான், வெளியே காரில் போனாலும் ஏசி தான் அப்படின்ற மாதிரி சில பேர் வாழ்கிறவங்க இருக்காங்க. அப்போ அவங்களோட அதோட ரொட்டீன் லைஃப் ஸ்டைலை கண்டினியூ பண்ணலாம். வாரத்தில் ஒரு நாள் ஸ்டீம் அந்த மாதிரி. ஸோ கேஃபினேட்டட் ட்ரிங்க்ஸை வந்து ப்ரீ ஒர்க் அவுட் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து அவாய்ட் தான் பண்ண சொல்லுவேன். ஏன் அப்படின்னா வந்து ஹை கேஃபினேட்டட் ட்ரிங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ரேட்டு வந்து ஜென்ரலாகவே அதிகப்படுத்தும். வணக்கம் டாக்டர். வணக்கம் மேடம். சார், இப்போது வெயில் காலத்தில் ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறது சஜஸ்டபிளா? ஏதோ புதுசாக ஒர்க் அவுட் பண்ணுறவங்க இல்லைனா காம்படிஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, இவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? சார், நம்ம ஒர்க் அவுட்டுன்றது வந்து எப்போயுமே எந்த சீசன் இருந்தாலும் பண்ணுறது நல்லது தான், அதில் தப்பு கிடையாது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்துட்டு இந்த வெயில் காலத்துலேயும் சரி, நீங்கள் ஒர்க் அவுட்டோட டைமிங் ரொம்ப முக்கியம். நீங்கள் ஏர்லி மார்னிங் பயிற்சி பண்ணலாம், இல்லைனா வந்து ஈவினிங் டைமில் பயிற்சி பண்ணுறது நல்லது. இந்த நடு வெயிலில் இருக்கும்போது நம்ம வந்து நிறைய பேர் வந்து ரோட்டில் ஓடுறேன், அதை பண்ணுறேன்னா தேவையில்லாமல் நம்மளுக்கு ரிஸ்க் தான். ஸோ நீங்கள் ஏர்லி மார்னிங் அந்த 5 o'clock 6 o'clock 7 o'clock உங்கள் உடல் பயிற்சியெல்லாம் முடிச்சுக்கிறது நல்லது. அப்படின்னா சாயங்கால டைமில் அதே 5 6 7 டைமில் நம்ம வந்து உடல் பயிற்சிகள் பண்ணுறது நல்லது. இந்த நடு டைமில் பண்ணாமல் இருக்கிறது வந்து பெட்டர் ஆப்ஷன். ரெண்டாவது, நீர் சத்து போதாண்மை வந்து நிறைய பேர் இந்த காம்படிஷன்லாம் ஏறும்போது நீர் வந்து ரொம்ப கம்மியாக எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஷேப் தெரியணும்னு சொல்லிட்டு நம்ம பண்ணாதீங்க. ஏன்னா ஆல்ரெடி வெயில் டைம்ன்றதுனால நீர் சத்து ஆல்ரெடி உடம்புல டவுனாக இருக்கும். நீங்களும் தண்ணி நிறைய குடிக்கலைன்னா உறுப்புகள் பாதிக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்குது. கிட்னி ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர் இந்த மாதிரி திடீர்னு ஏதாவது போகலாம். அதனால் வந்து தண்ணி நிறைய குடிச்சிக்கிட்டு இருக்கணுன்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஃபுட் ஹேபிட்ஸு இந்த ஜிம்முக்கு போகிறப்போ டயட்ஸ் கொஞ்சம் ஹெவியாக எடுக்க வேண்டியது வரும். ஸோ இந்த வெயிலில் கொஞ்சம் சிக்கன் அதிகமாக சாப்பிட்றது, முட்டை அதிகமாக சாப்பிட்றது அப்படிங்கிறது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாமா, இல்லை சாப்பிட்லாமா? கண்டிப்பாக சாப்பிட்லாம். அதிலலாம் தப்பு கிடையாது. ஏன்னா சில பேர் இது சூடு, இது சில்லு அதெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக சாப்பிட்லாம். நீங்கள் வந்து எக்கு சாப்பிடுங்க, அதே மாதிரி ஃபிஷ் இதெல்லாமே நல்ல சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன், அதில் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அதை டைஜஸ்ட் பண்ணுற லெவலுக்கு உங்கள் பாடியை கூலாக வச்சுக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ கூலாக வச்சுக்கிறதுன்னு அர்த்தம் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி நான்வெஜ் ஐட்டம்ஸ் நீங்கள் சொல்கிற ஃபிஷ்ஷோ எக்கோலாம் சாப்பிட்றீங்களோ அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட்டில் வந்து நம்ம தண்ணிகளும் குடிக்கணுன்றது தான் இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மெயின் மேட்டராக இருக்குது. நீங்கள் தண்ணி அதிகமாக குடிக்காமல் வெறும் இதை மட்டும் சாப்பிட்டீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு தேவையில்லாமல் வந்துட்டு இந்த யூரியா லெவல்ஸ்லாம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கிரியாட் லெவல்ஸ்லாம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கீப் யுவர் பாடி ஹைட்ரேட்டட் இஸ் த இம்பார்ட்டன்ட் கீ. நீங்கள் ஹைட்ரேஷன் இல்லாமல் ஃபுட்டை மட்டும் உள்ளே போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்றது தான் நீங்கள் சொல்கிற மாதிரி பிரச்சனைகள் ஏற்படலாம். ஸோ தண்ணியும் கூட சேர்ந்து நல்லா குடிக்கும் போது நீங்கள் நல்லா தாராளமாக சாப்பிடலாம், எந்த தப்பும் கிடையாது. எங்களுக்கு வந்து ஸ்டாமினா ரொம்ப கம்மியாகுது இந்த மாதிரி வெயில் டைமில், அது வந்து எங்களுக்கு ஒரு கன்சர்னாக இருக்குது அப்படின்னு நிறையா ஜிம் போகிறவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஸ்டாமினா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஜிம் போகிறதுக்கு டைமிங்கை மாற்றலாமா, இல்லை வேறு ஏதாவது சத்துக்கள் ஆட் பண்ணலாமா? டைமிங் மாற்றுறதுன்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீ. ஏன்னா இப்போ முக்கால்வாசி ஜிம் ஏசி ஜிம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் பெரிய பிரச்சனை இல்லை ஏசிக்குள்ளே பண்ணுறீங்கன்னா. ஆனால் வந்து சில பேர் வெளியில் டைப் ஆஃப் ஓப்பன் ஜிம்ஸாக இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் டைமிங்கை மாற்றுறது ஒரு இம்பார்ட்டன்ட் கீ. அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த வெயில் காலத்தில் வந்து ஜென்ரலாகவே டயர்ட் ஆகிறது ரொம்ப சான்ஸ் அதிகம். அப்படின்றதுனால நீர் சத்து போதாண்மை ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம்ன்றதுனால ஹைட்ரேஷன் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது தண்ணிகள் அதிகமாக குடிக்கிறது. கூடவே வந்து இந்த ஜிம் போகிறவங்களாம் வந்து எலக்ட்ரோலைட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் எடுத்துக்கிட்டு போகணும். நிறைய டைம் பாருங்கள் வந்து நிறைய எலக்ட்ரோலைட்ஸ் வந்துட்டு ஜிம்ஸ் இதுலேயே வந்து விற்பாங்க. ஸோ எலக்ட்ரோலைட் ரிச் கண்டென்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நான் சொன்ன மாதிரி இளநீர் ஆங்கிளில் இருக்கட்டும், இல்லை மோர் ஆங்கிளில் இருக்கட்டும், இல்லை நீங்களே கூட வீட்டில் வந்து கொஞ்சம் உப்பு வந்து கலந்து கூட தண்ணியை வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹைட்ரேஷன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட். இப்போ நீங்கள் ஸ்போர்ட்ஸ்லாம் ஆடுறவங்களாம் பாருங்கள், இப்போ கிரிக்கெட் ஸ்டேடியமில் உடனே ஒரு தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. அது வெறும் தண்ணியாக இருக்காது, ஒரு மாதிரி எல்லோ கலரில் ப்ளூ கலர்லாம் இருக்கும். அது எல்லாமே அது எலக்ட்ரோலைட் ரிச் ட்ரிங்க், சோடியம் பொட்டாசியம் இதெல்லாம் கலந்த ஒரு ட்ரிங்க். அப்போ இதெல்லாம் நீங்களே வந்துட்டு வீட்டில் வந்து செய்யலாம். இல்லைனா வந்து இளநீர், பதநீர் இதெல்லாம் நேச்சுரலாகவே எலக்ட்ரோலைட் ரிச் ட்ரிங்க். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அந்த ஜிம்மில் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறவங்க வந்து நடுவில் குடிச்சிக்கணுன்றது ரொம்ப முக்கியம். டோன்ட் பி தர்ஸ்டின்றது தான் இங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கீயாக வந்து இருக்குது. அதே மாதிரி நிறைய ஜிம்மில் இப்போ இருக்க ஜிம் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டீமோட ஆப்ஷன் வந்து வந்துடுது. ஸோ அது வந்து வீக்லி ஒன்ஸ் எடுக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் இப்போவும் எடுக்கிறாங்க நிறைய பேர். ஸோ இந்த மாதிரி சம்மர் டைமில் ஸ்டீம் எடுக்கிறது அவ்வளோ பாசிட்டிவ். ஆமாம். ஸ்டீம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மசில் ரிலாக்ஸேஷனுக்காக தான் மெயினாக வந்து இருக்கிறாங்க. போர்ஸ் ஓப்பன் அப் ஆகும், கொஞ்சம் மசில்ஸ்லாம் வந்து பண்ணி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஸோ அந்த ஹீட் தெரப்பியில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்ட்டு. ஆல்ரெடி நீங்கள் வெயிலில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, ஆல்ரெடி நல்லா டீஹைட்ரேஷன் ஆகிட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஸ்டீம்லாம் எடுக்கணும்னு
ஜென்ரலாக அவசியம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து பாடி ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் ஒரு சொஃபஸ்டிகேட்டட் ஒரு ஏ கிளாஸ் லைஃப் வாழ்கிறீங்க. அந்த வெயில் என் உடம்புலேயே படாது, வீட்லேயும் ஏசி தான், வெளியே காரில் போனாலும் ஏசி தான் அப்படின்ற மாதிரி சில பேர் வாழ்கிறவங்க இருக்காங்க. அப்போ அவங்களோட அதை விட ரொட்டீன் லைஃப் ஸ்டைலை கண்டினியூ பண்ணலாம். வாரத்தில் ஒரு நாள் ஸ்டீம் அந்த மாதிரி. இல்லைனா ஜென்ரலாகவே யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு வெயில் காலத்தில் ஆல்ரெடி ரொம்ப வேர்த்து ஊற்றி போகிறாங்க வராங்க, இந்த டைமில் வந்து போய் ஒரு ஸ்டீம் பாத்தை எடுக்கணும்னு அவங்களுக்கே ஃபஸ்ட்டு தோணாது. ஸோ அப்படி பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா நல்லதாக கெட்டதானா, ஆல்ரெடி டீஹைட்ரேஷன் நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணிலாம் கம்மியாக குடிக்கிறீங்கன்னும் போது நீங்கள் ஒரு ஸ்டீமில் ரொம்ப நேரம் உட்காரும் போது இன்னும் ரீஹைட்ரேஷன் ஆகிறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. அப்படின்றதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ நீங்கள் ஒரு நல்ல ரீஹைட்ரேட்டட் ஆள், நல்ல தண்ணி நீர் சக்திலாம் போதனமையெல்லாம் எனக்கு இல்லவே கிடையாது, நல்ல சொஃபிஸ்டிகேட்டட் லைஃப் ஸ்டைலில் நான் வாழ்கிறேன் அப்படின்னா அப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு தான் நம்ம பார்க்குறோம். ஓகே, கடைசி கொஸ்டின் என்னென்னா, இப்போ ப்ரீ ஒர்க் அவுட் வந்து நிறைய பேருக்கு தேவைப்படுற ஒரு விஷயமாயிடுச்சு. அது இல்லாமல் ஒர்க் அவுட் பண்ணுறது ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையை பார்க்குறாங்க. சார், இப்போ வந்துட்டு ஜிம்மில் ப்ராப்பரான இந்த ப்ரீ ஒர்க் அவுட்ஸ்லாம் வாங்காமல் சில பேர் வந்து நிறைய இந்த ஹை கஃபீன் ட்ரிங்க்ஸ் வந்து குடிக்கிறாங்க. ஒரு பாட்டில் ட்ரிங்க்ஸ் ஒரு ரூ. 20 25 ஹை கஃபீன் ஹை சுகர் உள்ள கண்டென்ட் உள்ளது குடிக்கிறாங்க. அதுவும் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றாங்க. இது ரெண்டுத்தில் எது ஆரோக்கியமானது? இந்த மாதிரி அக்கேஷனலாக குடிக்கிறது நல்லதா, இல்லைனா வந்து ப்ரீ ஒர்க் அவுட் மாதிரியான விஷயங்கள் குடிக்கிறது நல்லதா? இப்போ ப்ரீ ஒர்க் அவுட் அப்படின்றது வந்து ஜென்ரலாக வந்து நிறைய பேர் நீங்கள் சொல்கிறது ஒரு ப்ரோட்டீன் ட்ரிங்க் மாதிரி சொல்கிற வரீங்களா, இல்லை எனர்ஜி கொடுக்குற ட்ரிங்க்? எனர்ஜி கொடுக்கறதுக்கு இப்போ ஜென்ரலாக ப்ரீ ஒர்க் அவுட் பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் கேலரி எடுத்துகிட்டு போகிறது நல்லது. அந்த கேலரி வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இப்போ நிறைய பேர் வந்து ஒரு வாழைப்பழமோ ஒரு பீனட் பட்டரோ இல்லைனா ஒரு ஃப்ரூட்டு பவுலோ இந்த மாதிரி வந்து சில பேர் எடுப்பாங்க. சில பேர் ப்ரீ ஒர்க் அவுட்டே கொஞ்சம் எக்ஸ் வித் ஃப்ரூட்ஸ் மிக்ஸில் எடுப்பாங்க. ஸோ ஒருத்தவங்க அவங்க என்ன கோலை பிளான் பண்ணியிருக்காங்களோ அந்த கோலை பொறுத்து தான். சில பேர் மசில் பில்டிங்கில் இருப்பாங்க, சில பேர் வெயிட் லாஸில் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தவங்க கோலை பொறுத்து தான் அந்த ப்ரீ ஒர்க் அவுட் மீல் வந்து பிளான் செய்யப்படும். போஸ்ட் ஒர்க் அவுட் மீல் எல்லாருமே ஜென்ரலாக காமனாக ப்ரோட்டீன் ரிச்சாக எடுப்பாங்க, அது எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி. ஆனால் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் தான் வேரி ஆகும். பில்டிங் ஆளுங்க வந்து 2 கிராம்ஸ் போவாங்க, பில்டிங் இல்லாமல் கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் ஆளுங்க லாஸ் ஆளுங்க 1 கிராம் per kg என்ற பிளானில் வந்து போவாங்க. இதுதான் வந்து யதார்த்தமான உண்மை. பட் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கெஃபினேட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் ப்ரீ ஒர்க் அவுட்டில் எடுத்துக்கிட்டு நம்ம போகிறதுன்றது நம்மளே சும்மா உசுப்பேற்றி நம்மளை ஏமாற்றிக்கிற மாதிரி தான். ஸோ கெஃபினேட்டட் ட்ரிங்க்ஸை வந்து ப்ரீ ஒர்க் அவுட் எனக்கு தெரிஞ்சு நான் வந்து அவாய்டு தான் பண்ண சொல்லுவேன். ஏன் அப்படின்னா வந்து ஹை கெஃபினேட்டட் ட்ரிங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ரேட்டை வந்து ஜென்ரலாகவே அதிகப்படுத்தும், அந்த பிளட் ப்ரெஷர்ஸை லைட்டாக ஏற்றும், நம்மளுக்கு வந்து ஒரு யுஃபோரிக் எஃபெக்ட் கொடுக்கும். யுஃபோரிக்னா என்னென்னா வந்து ஒரு சென்ஸ் ஆஃப் வெல்பீயிங்னு சொல்லுவாங்க, நம்ம நல்லா இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கும். ஆனால் அந்த தோற்றம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த கெஃபைனோட எஃபெக்ட்னால வர்றது, நம்ம உடம்போட எனர்ஜினால் வர்றது இல்லை. ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் அவுட்டில் இறங்கும் போது திடீர்னு ஏதாவது ஒரு நெகட்டிவாக போய் முடியறதுக்கு ஒரு சிறிய வாய்ப்பும் உண்டுன்றதுனால, லாங் ரன்னில் அது நல்லதும் இல்லைன்றதுனால தேவையில்லாமல் அல்சர்ஸ், அசிடிட்டி, எலும்பு வீக்கமாகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கெஃபினேட்டட் ட்ரிங்க்ஸ் கொண்டு வருதுன்றதுனால நம்ம அதை ஒரு ப்ரீ ஒர்க் அவுட்டாக ரொட்டீனாக வந்து மாற்றுறது பெரிய தவறு. ஸோ ப்ரீ ஒர்க் அவுட் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு நம்மளே வீட்டில் செய்யக்கூடிய ஒரு ப்ரீ ஒர்க் அவுட் மீல் தான் எப்பவுமே பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெச்சஸ்லாம் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லோவாக வார்ம் அப் பண்ணிட்டு ஒர்க் அவுட்டாக ஆரம்பிக்கலாம். நன்றி டாக்டர். நன்றி சார்.